Hey guys, hope you all doing good. Guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதாவது லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். லெமன் ரைஸ் தானேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் சொல்கிற ரெண்டு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக காரத்திற்காக 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கிய ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலையை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம லெமன் சாதத்துக்கு லெமன் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேஷ்நட் அல்லது வேர்க்கடலை இருந்தால் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக மல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி வெந்தய பொடி, பெருங்காய பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 20 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பொட்டேட்டோ வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்க்கறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரைமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரியே லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சு கொடுங்க. அப்புறம் பாருங்கள், பாக்ஸ் எம்டியாக தான் வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.